வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெர்மினாலஜி வேர்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் புதுசாக வந்தவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ நீங்கள் ரெகுலர் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஸோ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இதில் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வீடியோ அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் புதுசாக இருக்காங்க பார்த்தீங்களா, ஸோ பிகினர்ஸ் நீங்கள் எப்போ தான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வர்றீங்க அப்படின்னா இந்த முக்கியமான டெர்மினாலஜி வேர்ட்ஸ் அண்ட் இந்த டெர்மினாலஜி வேர்ட்ஸ்லாம் எதை மீன் பண்ணுது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூஆர் ஸ்டாக் ட்ரேடிங் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் அதில் இருக்குது. நீங்கள் அதில் என்னென்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டெர்மினாலஜி வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கால். ஓகே, கால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு ஆப்ஷன் செயினை நீங்கள் கூகுளில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்ஷன் செயின் க்ரோவில் இருக்கும், இல்லை நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கும். ஆப்ஷன் செயின் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பேர் தான் ஆப்ஷன் செயின். இதில் கால் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிற ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கால். இது ஃபுல்லாமே கால்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலில் இருக்கிறது எல்லாமே ப்ரைஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து கால்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா காலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா புட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இது கால், இது புட். ஸோ புட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இருக்குல்ல, இதுதான் புட். இது கால், இது புட். ஸோ மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா புட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன் தி மணி, அவுட் ஆஃப் தி மணி, அட் தி மணி. இது மூணுமே எப்படி நம்ம செக் பண்ணுறது, எந்தெந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் இது மூணு அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த கால் ஏரியாவில் இதுதான் அவுட் ஆஃப் தி மணி. ஓகே, அவுட் ஆஃப் தி மணியை நீங்கள் எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த கோட்டுக்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஜீரோ ஆகிடும். ஸோ அவுட் ஆஃப் தி மணி எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த கீழே இருக்கிற இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனுக்கு கீழே இருக்கிற எல்லா வேல்யூவும் ஜீரோ ஆயிரும். ஒருவேளை புட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கோட்டுக்கு மேலே இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாமே ஜீரோ ஆயிரும். ஸோ இது அவுட் ஆஃப் தி மணி காலுக்கு. புட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் தி மணி. ஓகே, ஸோ எந்த ஏரியா ஜீரோ ஆகுதோ அதுதான் அவுட் ஆஃப் தி மணி. இன் தி மணி அப்படின்றது என்னென்னா, கோட்டுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, காலில் இருக்கிற கோட்டுக்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன் தி மணி, ஐடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏற ஏற ப்ரைஸ் இதில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது எக்ஸ்பைரி ஆனால் கூட இந்த வேல்யூஸ் ஜீரோ ஆகாது. ஓகே, இன்கேஸ் இந்த வேல்யூ நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் கீழே வந்துச்சுன்னா மட்டும்தான் ஜீரோ ஆகும். அது வரை இது ஜீரோ ஆகாது. அதே மாதிரி தான் புட்டுக்கும். ஸோ இது இந்த இந்த ஸ்பாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பாட் ஐடிஎம்னு சொல்லுவாங்க, இன் தி மணி. ஓகேவா, ஸோ கோட்டுக்கு கீழே உள்ளது காலாக இருந்துச்சுன்னா கோட்டுக்கு கீழே உள்ளது ஓடிஎம், கோட்டுக்கு மேலே உள்ளது ஐடிஎம். புட்டாக இருந்துச்சு அப்படின்னா கோட்டுக்கு மேலே உள்ளது ஓடிஎம், கோட்டுக்கு கீழே உள்ளது ஐடிஎம். அட் தி மணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜோனில் இருக்கிறது தான் அட் தி மணி. ஓகே, இது அவுட் ஆஃப் தி மணி, இது இந்த ஏரியா அட் தி மணி, இது இன் தி மணி. அதே மாதிரி புட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் தி மணி, இது அட் தி மணி, இது இன் தி மணி. ஓகே, ஸோ மார்க்கெட் ஏற ஏற ஒவ்வொரு ப்ரைஸுமே ஒவ்வொரு விதமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி மணியில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அட் தி மணி ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்கும். இன் தி மணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாகவே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் ட்ராப்பும் அதே மாதிரி தான் நடக்கும். ஓகே, ஸோ இன் தி மணி, அட் தி மணி, அவுட் ஆஃப் தி மணி, இது மூணையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் ப்ரீமியம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றது இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அல்லது ப்ரீமியம் அப்படின்றது என்னென்னா, இந்த 212, 174, 140, 111, 86, 65, 48, அதே மாதிரி இதில் 42.85, 55.80, 72.45, 93, 118.40, 147.35, 181.35. ஸோ இதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு பேர் ஸ்ட்ரைக்கு. இதோட ப்ரைஸ் இந்தது.
ஓகேவா? அப்போது இது ஸ்ட்ரைக்கு, இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆக இதுவும் சேஞ்ச் ஆகும். இதையே வந்து ப்ரீமியம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் ப்ரீமியம்னு இந்த வேல்யூவை தான் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செயின், டைம் டிகே. ஓகே, இது ரெண்டையும் என்னென்னு பார்த்துருவோம் நம்ம. ஆப்ஷன் செயின் அண்ட் டைம் டிகே. ஆப்ஷன் செயின்றது ஒன்றும் இல்லை, இது ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது ஃபுல்லாமே வந்து எல்லா டீட்டெயில்டும் ஒரே பேஜில் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆப்ஷன் செயின். ஓகே, டைம் டிகே அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டைம் டிகே அப்படின்றது என்னென்னா, ஸோ ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஒரு ட்ராபேக்கே இதுதான். ஸோ நமக்கு ட்ரேடர்ஸ்க்கு என்ன ட்ராபேக் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, மார்க்கெட் மேலே போகுதோ கீழே வருதோ, நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாலும் உங்களோட ஸ்டாக் வேல்யூ வந்து என்னென்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும்போது, டைம் டியூரேஷனில் சேஞ்ச் ஆகும்போது ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பட் இங்கே வந்து ஸோ மார்க்கெட் ஃபால் ஆச்சுனாலும், மார்க்கெட் மேலே போச்சுனாலும், ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ்மெண்ட் நடந்தால் மட்டும்தான் ப்ரைஸ் மூவ்மெண்ட் நடக்கும். இது வந்து ஸ்டாக்கில். ஆப்ஷன்ஸில் வந்து என்னென்னா டைம் டிகே அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் க்ரீக்ஸ்லனால வந்து இது செயல்படும். ஆப்ஷன் க்ரீக்ஸை பற்றி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆப்ஷன் செயினில் வந்து, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து என்ன நடக்கும்னா, மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகலை அப்படின்னாலுமே, இந்த மாதிரி சைட்வேஸ்லேயே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த சைட்வேஸில் இருக்கும்போதே மார்க்கெட் ப்ரீமியம் வேல்யூ வந்து இன்கேஸ் நீங்கள் 86க்கு நீங்கள் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு 10 மணிக்கு, ஒரு 12 மணிக்கு மார்க்கெட் இதே டைரெக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த 86 வந்து ஒரு 55ஆவோ இல்லை 50ஆவோ மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் டிகே. டைம் டிகே வந்து மார்க்கெட் எப்போல்லாம் சைட்வேஸில் மார்க்கெட் ட்ராவல் ஆகுதோ அப்போ வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ நேரம் பேசிக்ஸான ஒரு டெர்மினாலஜி வேர்ட்ஸை பார்த்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்தோன்னே நீங்கள் ட்ரேடிங் பண்ணாமல் ஒரு 6 மாதமோ இல்லை 3 மாதமோ நீங்கள் ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் சேஃபஸ்ட் மெத்தட். ஏன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நிறையா டெர்மினாலஜி வேர்ட்ஸ் அண்ட் நிறையா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கிறதுனால அதிலிருந்து நீங்கள் ஒரு சில லாஸை வந்து நீங்கள் முன்னாடியே நீங்கள் மீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறாமலே போயிடுற மாதிரி வந்துடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கை பற்றி யோசிச்சு பாருங்கள், ஓகே பண்ணலாமா வேணாமா அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ என்ன டெர்மினாலஜி வேர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் கால்குலேட்டரை பற்றி பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் கால்குலேட்டர் வந்து மார்க்கெட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். இதை நம்ம எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்ப்போம். ஸோ நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதையும் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா yourstock.com அப்படின்ற சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இதில் வந்து சைன்அப் பண்ணலைன்னா சைன்அப் பண்ணிக்கோங்க. ஒன் சைன்அப் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து ஆப்ஷன் கால்குலேட்டர்னு வரும். ஆப்ஷன் கால்குலேட்டரில் நீங்கள் ஒரு சில டேட்டாஸை மட்டும் ஃபீட் பண்ணுற மாதிரி வரும். அதில் என்ன டேட்டா அப்படின்னா, ஸோ என்எஸ்சி ஆப்ஷன் செயின்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்எஸ்சி ஆப்ஷன் செயினில் ஸோ நான் இப்போ வந்து நிஃப்டி அண்ட் எக்ஸ்பைரி டேட்டா வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். தென் ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 47,900. ஸோ ஃபைலை ஜஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் $47,900. ஸோ சிஇ டோட்டல் அண்ட் பிஇ டோட்டலில் ஸோ சிஇ டோட்டலில் கீழே இருக்கிற வேல்யூவை வந்து நம்ம எடுத்துக்கிறணும். அண்ட் பிஇ டோட்டலில் இந்த சைடு கீழே உள்ளதை எடுத்துக்கிறணும். ஸோ இதை பற்றின நிறையா வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம், ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை கால்குலேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து மார்க்கெட் என்ன அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்றத இதில் நம்ம வந்து ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பிஇ அப்படின்ற மாதிரி சொல்லுது. பிஇ அப்படின்னா பிஇயோட ஸ்கோர் வந்து அதிகமாக இருக்குது. 55 அண்ட் அபோவ்க்கு மேலே இந்த ஸ்கோர் போர்டில் 55 அண்ட் அபோவ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படின்ற ஒரு இண்டிமேஷன் வந்து இங்கே கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃப் அண்ட் டைனமிக் எஸ்ஆர் கிராஃபை பார்க்கணும். ஸோ ஸ்டாட்டிக் எஸ்ஆர் கிராஃபும் டைனமிக் எஸ்ஆர் கிராஃபும் மார்க்கெட் மேலே போகிற மாதிரியான மார்க்கெட் கீழே வர மாதிரியான ஒரு சேம் அதே மாதிரி ஒரு டிசிஷனை கொடுத்துருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஇயில் கொடுத்த மாதிரி இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னால் மார்க்கெட் மேலே போக முடியாதுன்னு அர்த்தம். ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு டிசிஷனை கொடுத்துருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐவி வந்து பார்த்திங்கன்னா ஐவிலையும் வந்து ஃபுல்லாக வந்து நெகட்டிவில் தான் இருக்குது.
ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் 3மே இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 ஸோ 4 கண்டிஷனுமே இங்கே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஸோ மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் எப்போ நமக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்தோன்னே ரியல் மணியில் பண்ணாமல் ஒரு டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரியல் மணியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டடீஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷரு ஒரு பிகைனர் அப்படின்றதுனால நீங்கள் இதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரியல் மணி யூஸ் பண்ணி பண்ணுறப்போ உங்களோட மணியும் சேவிங்காக இருக்கும், உங்களோட டைமும் சேவிங்காக இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் வியூ இண்டிகேட்டர் 2 கொடுத்துருக்கோம், அதை பற்றின ஸ்ட்ராட்டஜியும் 2 கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக வந்து இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ உங்களோட ரியல் நீங்கள் வந்து ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரியல் மணி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் 1 மந்த் ஆர் 2 மந்த் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களோட ட்ரேடிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும். ஏன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ரியல் மணியை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்தோன்னு நீங்கள் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்றதை நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ. இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதுவரை நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.